ஸ்ரீராமலிங்கம் சவுண்டேஸ்வரி அம்மன் கோயிலுக்காக திருவிழாக்காக தான் நான் டெல்லிக்கு வந்திருக்கேன். இந்த கோயில் வந்து டெல்லியில மட்டும் இல்லைங்க, எங்கெல்லாம் வந்து தேவாங்கர் செட்டியார் இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து சவுண்டேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா மெயினா வந்து தேவாங்கர் செட்டியார் தான் வந்து இந்த அம்மனுக்கு பூஜைகள் எல்லாம் பண்ணுவாங்க. திருவிழாக்கு 1 வீக் முன்னாடியே வந்து கோயில்ல கொடி ஏத்தி திருவிழா தொடங்கிடும். ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு பூஜைகள் நடக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு விசேஷம் நடந்துகிட்டே இருக்கும். 1 வீக் முன்னாடி செவ்வாய்க்கிழமை கொடி ஏத்துறாங்கன்னா மறு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அம்மனை கரகமா அலங்காரம் பண்ணி கோயிலுக்கு அழைச்சிட்டு வர வழியில இந்த மாதிரி ஆண்கள் கத்திய போட்டுதான் அழைச்சிட்டு வருவாங்க. இந்த கத்திய போறது வந்து பாத்தீங்கன்னா சின்ன பசங்கள்ல இருந்து எடுத்து பெரிய வயசானவங்களை வரைக்கும் வந்து கத்தி போட்டு அழைச்சிட்டு வரலாம் அம்மனை. அப்புறம் இந்த அம்மனுக்கு வந்து கரகம் எடுக்கிறது யாருன்னா தேவாங்கர் செட்டியார்ல எந்த கோத்திரக்காரங்களுக்கு வந்து அம்மனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்களோ அந்த கோத்திரக்காரங்க தான் வந்து கரகமும் எடுப்பாங்க. அதே மாதிரி வந்து திருவிழா அன்னைக்கு அம்மா பிறந்த வீடு கோத்திரக்காரங்க இருப்பாங்களா, அவங்கதான் முதல்ல அர்ச்சனையும் பண்ணும். இந்த மாதிரின்னு சொல்லி சவுண்டேஸ்வரி அம்மனோட கதையே பெருசா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் லாங் வீடியோல டீட்டெயிலா உங்க கூட நான் ஷேர் பண்றேன். நீங்க யாராவது சவுண்டேஸ்வரி அம்மன் திருவிழாக்கு நீங்க யாராவது போயிருக்கீங்க, அதுவும் எந்த ஊர்ல நீங்க திருவிழாக்காக நீங்க போயிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.